2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1 கப் சேமியா வந்து சேர்த்துருக்கேன். நான் வறுத்த சேமியா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வறுக்காத சேமியா வறுத்த சேமியா எது வேணாலும் சேர்க்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால சேமியா வந்து ஒட்டாமல் வரும். இப்போ 1 கப் சேமியாவை இதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். 2 நிமிஷம் இது நல்லா குக் ஆனதும் இதை வடிகட்டி மாற்றி வைக்கணும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. சேமியா வந்து குக் ஆகிருக்கு. இப்போ இதை வடிகட்டி மாற்றிடலாம். இப்போ இதை வடிகட்டியாச்சு, இது இருக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை, ஒரு துண்டு இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகாய் கூட நீங்கள் சேர்க்கலாம். இப்போ இது கூட 1/4 கப் கடலை மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவும் நான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால இந்த பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் வந்து நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பக்கோடாவுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கை வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் கை வச்சு நல்லா இதை கலந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு பக்கோடா மாவு பதத்துக்கு பிசையணும். ஃபர்ஸ்ட் இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து வர மாதிரி மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்துடணும். கலந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து 1/4 கப் போல தண்ணி தான் நமக்கு தேவைப்படும். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். எல்லாமே நல்லா கலந்து வந்துடும். நமக்கு பக்கோடா மாவு பதத்துக்கு நல்லா வந்துடும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்க்கறதுனால இந்த பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். அவ்வளோதான். இப்போ பக்கோடா மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி இதை ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி போட்டிங்கன்னா போதும், நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம்